ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கிரேவி தான். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்து ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். அடுத்து நீட்டாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் அதையும் வந்துட்டு நல்லா நுணுக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து 2 பச்சை மிளகா இந்தமாதிரி நீட்டாக போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்துட்டு பெப்பர் தான். ஸோ பெப்பர் நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பெப்பர், அது நான் அவங்கவுங்க காரம் சாப்பிட்றது பொறுத்து இருக்குது. இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம எந்த ஒரு மசாலாஸுமே ஆட் பண்ணலை, ஃபஸ்ட்டு பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணோம். அதுக்கே வந்துட்டு கிரேவி இவ்வளோ கலர் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கிரேவியோடைய பிஹைண்ட் தி சீன் வந்துட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் கொடுக்கும், பார்க்கவே வந்து நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். சின்ன வெங்காயம் நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் இல்லையா, அது வந்துட்டு ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு தோல் உரித்து போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் படுவாங்க. அப்படி இருக்கப்ப சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-3 கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக நான் கிரேவியை மூடி கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி மாதிரி நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கிரேவியை இறக்கிடலாம். ஆனால் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் சுண்டணும், அதனால் நான் திரும்ப மூடி நல்லா வேக வச்சு சுண்ட வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி போதும். இதில் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன எண்ணெய் சேர்க்குறோமோ அதே எண்ணெய் தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவியோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று சின்ன வெங்காயம், இன்னொன்று வந்துட்டு கொத்தமல்லி இலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா பெப்பர். இது 3 தான் இந்த கிரேவிக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலி நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி கிரேவி வந்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாட்டுக்கோழி கிரேவி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் சொன்ன மெத்தடில் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் கிரேவி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.